வாழ்க்கை உன் கையில் ஒரு அழகிய சிறுகதை நோக்கம் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதே. ஞானியும் சீடனும். ஒரு ஞானியிடம் பல சீடர்கள் பயின்று வந்தனர். அதில் ஒரு குறும்புக்கார சீடன் ஒருவன் ஒரு நாள் ஞானியிடம் தன் கையை மூடியபடியே, அந்த சீடன் வந்தான். உங்களை எல்லோரும் முக்காலம் அறிந்தவர்கள் என்கிறார்கள். அது உண்மை என்றால் என் கையில் உள்ள பூச்சி இறந்துவிட்டதா, உயிருடன் உள்ளதா என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்றான். இறந்துவிட்டது என்று ஞானி சொன்னால் கையில் உள்ள பூச்சியை உயிரோடு விட்டுவிடுவது. ஒருவேளை உயிருடன் உள்ளது என்று சொன்னால் கைக்குள் வைத்து நசுக்கி கொன்று விடுவது. இதுதான் அவனது திட்டம். அவன் மன ஓட்டத்தை அறிந்த ஞானி, உன் கையில் உள்ள இந்த பூச்சி இறப்பதும் உயிருடன் இருப்பதும் உன் கையில் தான் உள்ளது என்றார். தன் கையில் உள்ள பூச்சியை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தபடி நின்றான் இளைஞன். நீதி வாழ்க்கை சிக்கலாகுவதும் சுகமாகும் உன் கையில்தான் இருக்கிறது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.